தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 20 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பெய்யும் என்பதால் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக வட மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் தெருக்களில் வெள்ளம், குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. சுப்பிரமணி, சென்னையில தொடர்ந்து கனமழை பெய்துட்டு வருது. இதனால எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அது குறித்து விரிவா சொல்லுங்க. சென்னையில் இன்று காலையிலிருந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாக இன்னும் தண்ணீர் வற்றவில்லை. இதன் இன்று பெய்த மழையின் காரணமாக கூடுதலாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களிலும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆயிரக்கணக்கான மக்கள் உறவினர்களை, உடைமைகளை, இருப்பிடத்தை இழந்து தவித்து வருகிறார்கள். பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும், ஞாலமது ஞாயிற மேலே நம்பிக்கை இழந்தாலும் நம்பா. ஒரு நாள் விடியும், இருளும் விலகும், அந்த நாள் வரையில் அன்பினால் இறைவா இறைவா. காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும், ஞாலம் அது ஞாயிற மேலே நம்பிக்கை இழந்தாலும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன், குருடு, செவிடு, பேடு இல்லாமல் நீங்கி பிறத்தல் அதைவிட அரிது என்ற ஔவையாரின் வாக்கிற்கேற்ப மனிதர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு முன்வர வேண்டும். இதன் அடிப்படையில் இயற்கை பேரிடர் மழை வெள்ளத்தால் உறவுகளை இழந்து உணவின்றி வாழும் மக்களுக்கு தன் உயிரை பற்றி கவலை கொள்ளாமல் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி மனித நேயத்துடன் செயலாற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்குவதில் ஸ்ரீ கிருஷ் சர்வதேச பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர்களாகிய நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.